hello friends, welcome back to Secret of Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பியூட்டி பார்லர் போய் பணத்தை கரியாக்குறவங்களாகட்டும், கண்ட ஷாம்பு, ஹேர் ஆயில் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி முடிய போக்குறவங்களாகட்டும், இவங்களுக்கான ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு மட்டுமே இந்த பேக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பேக் வந்து உங்களுடைய முடிக்கு நல்லா ப்ரோட்டீனை தரும், முடி உதிர தடுத்து முடியை ஸ்ட்ராங்காக வளர ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன், எப்படி இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு, அதாவது சின்ன வெங்காயம் எப்படி ஒரு ஹெல்ப்பாக நம்மளுக்கு இருக்கும் முடி ஹேர் க்ரோத், அதாவது ஹேர் க்ரோத்துக்கு, அதே மாதிரி இந்த பெரிய வெங்காயமும் நம்மளோட ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே தூண்டுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக இருத்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1.5 ஹவர் நேரமோ கழித்து நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணியை ஃபுல்லாக இருத்துறணும். இருத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. வெந்தயம் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வெந்தயத்தை வச்சு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வாங்க எப்படி அந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜார் எடுத்தாச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்துப்போம். ஃபைனலாக தேவையான அளவு தண்ணி. நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, நான் சொன்ன அளவுக்கே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேயும் அவ்வளோவா நிறையா தண்ணி சத்து இருக்கும், அதனால். இந்த மாதிரி இன்னும் நான் லைட்டாக கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் தேவையான, அதாவது ஒரு இந்த கிளாஸில் வந்து நீங்கள் பாதி ஊற்றிக்கோங்க. இந்த கிளாஸில் இவ்வளோ ஊற்றினாலே போதும். ஸோ இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் வெங்காயமும் வெந்தயத்தை வச்சு மட்டுமே ஒரு அற்புதமான ஹேர் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது ரெண்டுமே வீட்டில் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியதான். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே நம்மளுடைய ஹேரை நல்லாவே க்ரோத் பண்ணலாம். இதுக்காக பியூட்டி பார்லர் போய் தான் பண்ணணும்னு அவசியம் எந்த அவசியமே கிடையாது. கண்ட ஷாம்பு எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் அழகாக இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு சீயக்காய் வச்சு மட்டுமே நீங்கள் உங்கள் தலையை அலசிக்கோங்க. வெறும் ரெண்டே மாதம்தான் உங்களுடைய ஹேர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் ஹேரில். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.